இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் எதை நம்பி இருக்கிறது அப்படின்னா ஆராய்ச்சியை நம்பி இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்கிறோம், இந்த கட்டிடம் இதெல்லாம் கட்டுறாங்க, இதெல்லாம் எப்படி வந்தது? ஆராய்ச்சி செய்ததுனால தான் இந்த கட்டடம்லாம் கட்ட முடிஞ்சது. இந்த டிவி, மொபைல் ஃபோன் எல்லாம் ஆராய்ச்சியின் விளைவு தான். இது ஆராய்ச்சியை நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது ஆராய்ச்சியை நம்பி, ஆராய்ச்சியாளர்களை நம்பியது. அப்படின்னா இந்த ஆராய்ச்சி நடக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்கும். இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கம் நிறைவேறி. ஆராய்ச்சிக்கு என்ன நோக்கம்? ஏன் ஆராய்கிறார்கள் மனிதர்கள்? ஆடம்பரமாக வாழ்வதற்காகவா? அப்படி கிடையாது. மனிதர்கள் ஏன் ஆராய்கிறார்கள் என்றால், மனிதர்கள் அந்த குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் இருந்தாங்க. மனம் என்கிற நோய் ஏற்பட்டது. அதனால் அந்த உடம்பில் மாற்றம் ஏற்பட்டது. ஒரு நோயினால் ஏற்படக்கூடிய மனம் என்கிற நோய், மனம் என்பது நோய், அந்த நோயினால் ஏற்பட்ட மாற்றம் தான், உடம்பில் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த மனித தோற்றம். அப்போ மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும்? முதல்ல விலங்குகளாக வாழ்ந்தார்கள். இப்போது நம்ம குரங்கு தான். குரங்குகள் முதலில் விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நமது முன்னோர்கள். அப்புறம் அவர்களுக்கு அந்த வேட்டையாடுதல், பிற உயிரினங்கள்லாம் வேட்டையாடும் போது மரண பயம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, அதனால் ஒரு மரண பயம். அந்த மரண பீதியில் தான் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டது. அப்போ அந்த மனம் என்கிற நோய் அவர்கள் உருவத்தில் மாற்றத்தை மனிதராக மாற்றத் தொடங்கி, விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகள் மனம் என்கிற நோய் காரணமாக இப்பொழுது மனிதர்களாக மாறத் தொடங்கி மாறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது மனிதர்களாக எப்படி வாழ்வது, விலங்குகளாக எப்படி வாழ வேண்டும் என்பது அந்த குரங்குகளாகிய நமக்கு தெரியும். விலங்குகள்னால் என்ன, அங்கே குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கூட்டமாக வாழ்வாங்க, அவ்வளோதான். கூட்டமாக வாழ்கிறது, குடிசை கிடையாது, மரத்துலேயோ கிளையிலையோ எங்கேயோ ஒதுங்கினாப்பில் வாழ்ந்துட்டு போகிறாங்க. விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க, கிடைச்ச இடத்துல தேடி வாழ்ந்தாங்க. அதான் இப்போ மனிதராக மாறிட்டோம். மனம்ங்கிற நோய் ஏற்பட்டனால இப்போ மனிதராக நம்ம மாறிட்டோம். மனிதராக எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இப்போ மனிதராக மாறினோன்னா மனிதராக எப்படி வாழணும், அதுக்கு மொழியெல்லாம் கண்டுபிடிக்கணும். மொழியை கண்டுபிடிக்கணும். பேசுவதற்கு மனிதர்கள் எப்படி பேசுவாங்க, அப்போ மொழியை கண்டுபிடிக்கணும். இப்போ உறவுகளை கண்டுபிடிக்கணும். இவங்களை அம்மான்னு சொல்லணும், இவங்களை அப்பான்னு சொல்லணும், இவங்களை அண்ணான்னு சொல்லணும். அப்போ அண்ணன் ஒரு குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்போ ஏங்க பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை. அப்போ அந்த மாதிரி எல்லா விதிமுறைகளை கண்டுபிடிக்கணும். மனிதராக எப்படி வாழ்வது என்கிற விதிமுறையை கண்டுபிடிக்கணும். அதற்காகத்தான் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த ஆராய்ச்சியை வச்சுக்கிட்டு தான் இவன் என்ன பண்ணுறான், ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆராய்ச்சியை பயன்படுத்தி கொண்டு ஆடம்பரமாக, அப்போ மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த ஆராய்ச்சியை பயன்படுத்தி இவன் ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறான். ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பது மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் ஆராய்ச்சி முடிந்துவிடும். மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பது இந்த மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் ஆராய்ச்சியின் நோக்கமே அதுதான். அப்படின்னா அந்த ஆராய்ச்சி எப்போ முடிய போகுது? இப்போ முடிய போகுது. அப்படின்னா என்னது, இந்த ஆராய்ச்சி வச்சுக்கிட்டு நீ ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கல, அந்த வாழ்க்கையும் முடிவுக்கு வரப்போகுது. நீ ஆடம்பரமாக வாழ்கிறது, விண்வெளிக்கு போகிறது எல்லாம் இது மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்கிற ஆராய்ச்சி. விண்வெளிக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இவங்க ஆராய்ச்சி, அதாவது மனிதர்களாக எப்படி வாழணும், மனிதர்கள் விண்வெளிக்கு போகணுமா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விண்வெளிக்கே போகிறான். அதெல்லாம் தேவையில்லைப்பா. மனிதர்களாக மாறினதுக்கு காரணமே பாதுகாப்பு இல்லாதனால தான். காடுகளில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாடியது, அந்த பயத்தில் தான் நமக்கு மனமுறை நோய் வந்தது. அதனால தான் அது நமது உருவத்தில் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகளுக்கு உருவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அது மனித தோற்றம். பாதுகாப்பு இல்லைங்கிறனால தான் நம்ம மனிதராக மாறணுமே தவிர விண்வெளிக்கு போகணுங்கிறது நோக்கம் கிடையாது. மகிழ்ச்சியாக வாழணும், அதான் மனிதனுடைய நோக்கம். ஆரோக்கியமாக, அதுக்கு ஆரோக்கியம் தேவை, அதுக்கு உறவுகள் தேவை. அதற்காக தான் நம்ம மனிதர்களாக நம்ம மாறணும், அதுதான் நோக்கம். அதுக்காக தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். எப்படி மனிதராக வாழ்வதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, விண்வெளிக்கு போகலாமா வேண்டாமா, நாடோடியாக வாழலாமா வேண்டாமா, ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணுமா, திருமணம் செய்தால் தான் வாழ முடியுமா, திருமணம் இல்லாமல் வாழ முடியாதா, திருமணம் தேவையா, குழந்தைகளுக்கு அப்பா அம்மா குடும்பம் என்பது தேவையா தேவையில்லையா, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது, எதை செய்ய வேண்டும், குற்றங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனிதர்களாக எப்படி வாழ்வது என்பது பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கிளியர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம தெளிவடைஞ்சிட்டோன்னா அதோட ஆராய்ச்சி முடிஞ்சிடும். இப்போ நமக்கு இப்போ தான் நமக்கு எதை சாப்பிடணுன்னே தெரில, சைவமா அசைவமா, மாமிசம் சாப்பிடலாமா வேண்டாமா, அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதராக நான் வாழும்பொழுது நாம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கணும். அதுதான் நடந்தது. அந்த ஆராய்ச்சியோட நோக்கம் அதுதான். அப்போ இந்த அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு இலக்கு இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரிந்துவிட்டால் இந்த ஆராய்ச்சி முடிந்துவிடும். இந்த ஆராய்ச்சி முடிந்துவிட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து விடும். ஏன்னா அந்த ஆராய்ச்சி வச்சுக்கிட்டு தான் நீ ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்டு இருக்க, ரோடு போட்டுக்கிட்டு இருக்க, விண்வெளிக்கு போகிற, விமானத்தில் போகிற, கப்பலில் போகிற, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் எல்லாம் அந்த ஆராய்ச்சி தான். மனிதராக எப்படி வாழ்வது, மனிதராக வாழ வேண்டும் என்றால் நம்ம காடுகளுக்கு போகணும், இயற்கையோடு இணைஞ்சு வாழணும். ஒரு காடுகள் பசுமை, ஏன்னா நம்ம காடுகள் தான் நமது வாழ்விடம். குரங்குகள் விலங்குகளாக இருக்கும் பொழுது காடுகளில் தான் வாழ்ந்தது. அப்போ அப்படின்னா நமக்கு திரும்ப அந்த காடுகளில் தான் நம்ம வாழணும். காடுகளுக்கே நம்ம போகணும். நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு காடுகளை நாமே உருவாக்கணும். இப்படி மனிதராக எப்படி வாழ வேண்டும் என்பதில் நமக்கு தெரிஞ்சிடணும். அன்பு, பாசம், உண்மை, உறவு, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, மொழி, தாய்மொழி, இப்படி உறவுகள், யார், ஒழுக்கம், கட்டுப்பாடுனா என்ன,
எந்த உணவை சாப்பிடணும், எதை செய்யக்கூடாது, எந்த தொழிலை செய்ய, இப்படி ஒரு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா இந்த ஆராய்ச்சி முடிஞ்சிடும். அப்போ அந்த வகையில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற தெளிவு முதல்ல ஒரு மனிதருக்கு வருகிறது. மனிதர்கள் அதற்காக தான் போகிறாங்க, அந்த ஆராய்ச்சியில் தான் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த தெளிவு முதல்ல யாருக்கு வருது அப்படின்னா என்னிடத்தில் வருகிறது. அப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் மனிதனுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன. மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மனிதனுடைய நோக்கம், பாதுகாப்பாக வாழ்வது தான் மனிதனுடைய நோக்கம் அப்படிங்கிற அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணுன்னா, ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா, அப்போ இதற்கெல்லாம் எதிரானது தற்போதைய உலகம். இன்னும் நாடோடித்தனமான வாழ்க்கை, வாகனங்களில் போகிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, விபத்துகளில் சாவு, நோய்கள், கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது, நோய்களுக்கு காரணமான உணவுகளை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம இன்றைக்கி நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம். அப்போ எதை சாப்பிட வேண்டும் என்கிறதை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி எப்படி வாழ வேண்டும் இனிமேல் நாம் எங்கு வாழ வேண்டும், அடுத்து 2040 இந்த உலகம் முடிய போகுது, 2040 நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம், எப்படி வாழணும், அங்கே எப்படி வாழணும், அதற்கான வரைபடம் என்னிடத்தில் இருக்கிறது. 2040 அப்புறம் வரப்போகிற ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை, அதற்கேற்ற வரைபடம், சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. விவசாயத்தை செய்ய போகிறோம். தனித்து ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம், 8 வயசுக்கு மேலே கொடுத்துடணும், 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம நிலையாக வாழ முடியும். மக்கள் தொகை பெருகி போச்சுன்னா நாடோடித்தனமாக வாழ ஆரம்பிச்சிரும். விவசாய நிலம் நமக்கு தேவை. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 32 ஏக்கர் நிலம் முன்கூட்டியே கொடுத்துடணும். ஒரு கூட்டு குடும்பத்தின் அதிகபட்ச மக்கள் தொகை 16 பேர் தான் இருப்பாங்க. 2 குழந்தைகளை மட்டுமே ஒருத்தர் பெற்றுக்கொண்டார். இப்படி அதற்கான விதிமுறைகளும் அதற்கான வரைபடமும் என்னிடம் இருக்கிறது. அப்போ 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஆராய்ச்சி முடிய போகுது. அப்படி இருக்கும்போது அப்போ என்னிடத்தில் இருக்கிற அந்த வரைபடத்தை கொண்டு உலகம் முழுக்க நம்மகிட்ட இருக்கிற இப்போ இயந்திர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2040 அப்புறம் நம்ம வாழ போகிற ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கட்டமைப்புகளை இப்பொழுதே நம்ம உருவாக்கணும், உலகம் முழுக்க உருவாக்கணும். அதை நம்ம இப்போவே பண்ணியாகணும். ஏன்னா 2040 மனிதர்களின் ஆராய்ச்சி முடிந்துவிடும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதில் தெளிவுடையவர்களாக இருப்பார்கள். வயது சார்ந்து வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். அந்தந்த வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிருவான். 16 வயசுலலாம் காதலிப்பதில் முனைப்பாக இருப்பான். போட்டி அதெல்லாம். தனது வாழ்க்கை துணையை 18 வயசுலலாம் தேர்ந்தெடுத்து, ஆணோ பெண்ணாக இருந்தால் தனது வாழ்க்கை துணை ஆண்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு 20 வயசில் குழந்தை பெற்றுருவாங்க. 20 வயசு குழந்தை பெற்று 40 வயசில் பேரம்பேத்தி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு காதல் கூட, மனைவி கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இருந்தால் தான் அந்த உறவுகளை தக்க வைக்க முடியும். இல்லைனா இன்னொருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் சாதிக்க போகிறேன், தொழிலில் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால், அப்போ இந்த உறவு மனைவியை வேறு ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டு போயிடும், அல்லது புருஷனை வேறு ஒருத்தையும் பிக்கப் அப்படி போயிடும். அதனால் உறவுகள் பக்கத்திலே இருக்கணும். உறவுகளை பாதுகாக்கணும்னா உறவுகளுக்கு பக்கத்திலே இருக்கணும். உறவுகளுக்காக நேரம் செலவழிக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வரப்போகுது. அதனால் ஆராய்ச்சி முடிய போகுது. இனிமேல் நம்ம எப்படி வாழணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. போரிடக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம். கண்ட உணவுகளை சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான உணவுகள் எதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். உறவு எதை பேசணும், கெட்ட வார்த்தைகள் எது, நல்ல வார்த்தைகள் எது, எப்படி பணிவாக நடந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம். மனிதராக வாழ்வதில் நமக்கு இப்போ குழப்பங்கள் இல்லை, சந்தேகம் இல்லை. இனிமேல் மனிதராக வாழப்போகிறோம். ஆராய்ச்சி முடிந்து விட்டது. மனிதராக எப்படி வாழ்வது, இந்த பூமியை நிறைய அறிவியல் பற்றின உண்மை, அந்த பூமி உருண்டையா இல்லையா, அப்படி நிறைய உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அப்படி வாழப்போகிறோம். அதனால் ஆராய்ச்சி முடிய போகுது. ஆராய்ச்சி முடிய போகிற அந்த முதல் மனிதன் தான் நான் தான் முதல் மனிதன். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். அப்போது இது கூட சொன்னால் கூட தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அரிய தகவல் தெரிஞ்சுட்டு 2040 அப்புறம் வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் இப்போவே தயாராகணும். நன்றி, வணக்கம்.